வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நம் தமிழர் பண்பாட்டில் மிக முக்கியமான ஒரு சடங்கு, தலைப்பிரசவ கர்ப்பிணிகளுக்கான வளைகாப்பு. ஏன் குறிப்பாக முதல் கர்ப்பத்திற்கு வளைகாப்பு செய்ய வேண்டும்? இதில் ஆன்மீக, அறிவியல், மனநலம் மற்றும் குடும்ப உறவு சார்ந்த காரணங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஏன் வளைகாப்பு என்பது சடங்கா? அது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்ற காலத்தை கௌரவிக்கும் விழா. ஒரு பெண் பெண்ணாக இருந்து தாயாக மாறும் அந்த நிமிடங்களை சமூகமே சேர்ந்து கொண்டாடும் நிகழ்வுதான் வளைகாப்பு. தலைப்பிரசவம் என்பது பெண்ணுக்கு புதிய அனுபவம். உடல் மாற்றங்கள், மன அழுத்தம், பயம், எதிர்பார்ப்பு எல்லாமே முதல் முறையாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த கர்ப்பிணி தனியாக இல்லை, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று குடும்பமும் சொந்தமும் சொல்லும் நிகழ்வுதான் வளைகாப்பு. சரி, வளையல்கள் ஏன் அணிவிக்கிறார்கள்? வளையல்கள் அணிந்தால் அதில் எழும் ஒளி கர்ப்பிணியின் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. அந்த மென்மையான சத்தம் கருப்பையில் இருக்கும் குழந்தைக்கு சென்று சேரும். அதனால் குழந்தையின் மன வளர்ச்சியும் அமைதியாக இருக்கும் என்று முன்னோர்கள் நம்பினர். கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்களால் பெண்கள் அதிகமாக கவலைப்படுவார்கள். வளைகாப்பு நாளில் கிடைக்கும் அன்பு, ஆசீர்வாதம், சிரிப்பு, கவனம் இவை அனைத்தும் பெண்ணின் மனதை லேசாக்கி நம்பிக்கையை வளர்க்கும். சரி, தலைப்பிரசவத்திற்கு மட்டும் ஏன் வளைகாப்பு? ஏனென்றால் முதல் கர்ப்பம்தான் அதிக பயமும் குழப்பமும் தரக்கூடியது. அதனால்தான் இந்த சடங்கை செய்து இந்த பயணம் நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கையை மனதில் விதைக்கிறார்கள். வளைகாப்பின் போது பெரியவர்கள் கூறும் ஆசீர்வாதங்கள், நல்ல பிரசவம் நடக்க வேண்டும், ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் இவையெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அந்த வீட்டை நிரப்புகிறது. மேலும் வளைகாப்பு என்பது பெண்ணின் பெற்றோர் கணவர் வீட்டுக்கு இடையே உள்ள உறவை வலுப்படுத்தும் நிகழ்வு. இந்த பெண் இரு குடும்பங்களுக்கும் மதிப்பானவள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அழகான தருணம். சரி, வளைகாப்பு என்பது கர்ப்பிணிக்கு சுயமரியாதை தரும் சடங்கா? ஆம், அவளை மையமாக வைத்து நடைபெறும் ஒரே விழா இது. அவளின் உணர்வுகள், அவளின் உடல், அவளின் மாற்றங்கள் அனைத்தையும் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் நாள். இன்றைய காலத்தில் இது பழைய வழக்கம், தேவையில்லை என்று நினைக்கலாம். ஆனால் வளைகாப்பின் நோக்கம் சடங்கல்ல, கர்ப்பிணியின் மனநலமும் நம்பிக்கையும் பாதுகாப்பும் தான். அதனால்தான் நம் முன்னோர்கள் தலைப்பிரசவ கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு கட்டாயம் என்று நினைத்தார்கள். அது ஒரு பெண்ணுக்கு தரப்படும் முதல் தாய்மையின் மரியாதை. வளைகாப்பு என்பது வளையல்கள் அணிவிப்பது மட்டுமல்ல, அது விழா அல்ல, பணச்செலவும் அல்ல. அது ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படும் அன்பு, ஆதரவு மற்றும் நம்பிக்கையின் அடையாளம். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யவும். இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள தமிழ் கருத்துக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம்.